உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார். ஆல்வின், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதே, இது தொடர்பான விவரங்கள் என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு கட்சிகள் அதன் கூட்டணி முடிவு செய்வதில் மிகுந்த வேகத்தை காட்டி வருகிறது. அந்த வகையில் புதிய தமிழகம் கட்சியானது எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில கேட்ட தொகுதிகள் கிடைக்க பெறாத நிலையில தனி தொகுதியில் மற்றும் பொது தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் அதிமுக கட்சியோடு அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், ஆனால் அதில் மிகப்பெரிய அளவில் கேட்ட தொகுதிகள் கிடைக்க பெறாததனுடைய காரணமாக தனித்து போட்டியிட அக்கட்சி நிர்வாகிகளோடு நடத்திய ஆலோசனை முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரையில தென் மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய நிலையில அது அதிமுகவோடு சேர்ந்தால் அவர்களுக்கு இன்னும் வெற்றி பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற நிலையில்தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய அளவில் முடிவுகள் எட்டப்படாத நிலையில இந்த தினம் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடலாம் என்ற முடிவை அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்துள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எனினும் கூட எதிர்வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ராஜபாளையம் பொது தொகுதியில் போட்டியிடுவதும், அதே போன்று அக்கட்சியினுடைய மற்றொரு இளம் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் திருநெல்வேலி சட்டமன்றத்தினுடைய பொது தொகுதியில் போட்டியிட முடிவு செய்து தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு பகுதிகள் என உள்ளடக்கிய 100 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இடங்களில் தனித்து போட்டியிடலாம் என்ற முடிவோடு அக்கட்சி முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக புதிய தமிழகம் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் சில தொகுதிகள் கேட்ட தொகுதிகள் கிடைக்க பெறாத நிலையில இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் மேற்கொண்டு அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக தரப்பிலிருந்தும் பாஜக தரப்பிலிருந்தும் அவர்களிடம் மேற்கொண்டு நேரடியாக இன்னும் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் மிக முக்கியமாக 2 தரப்பிலும் அதிமுக பாஜக தரப்பிலிருந்து மிக முக்கியமாக கருதுவதன் காரணமாக மேற்கொண்டு புதிய தமிழகம் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு உடன்பட வைக்க முடியுமா என்ற அடுத்த கட்ட நடவடிக்கையும் அவர்கள் எடுப்பதற்கான சூழலும் இருக்கிறது. எனினும் புதிய தமிழகம் கட்சி தனி போட்டியிடலாம் என்ற முடிவை எடுத்திருப்பதாகவும் தென் மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் கணிசமாக போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வி.